வணக்கம். நான் புவனா, உங்கள் அம்மாச்சி கதைகள் சொல்ல வந்துட்டேன். இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனிமல்ஸ் கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அனிமல்ஸ் கதை அப்படின்னு சொன்னால் வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதனால் ஃப்ரெண்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதையும் இந்த கதை மூலயமா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதையும் இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? கதைக்கு போகலாமா? ஒரு காடு, அங்கே ஒரு டேர், மான், அப்புறம் ஒரு காக்கா, அப்புறம் ஒரு டாட்டாய்ஸ், ஆமை, அப்புறம் ஒரு எலி, 4 ஃப்ரெண்டு. பாருங்கள், அதான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இல்லையா? இதுங்க எல்லாமே மான் ஒன்று வேறு, இது டாட்டாய்ஸ் வேறு மாதிரி, எலி வேறு மாதிரி, காக்காவும் வேறு மாதிரி இல்லையா? 4 எங்கெங்கேயோ போய் அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் தேடி பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைம், ஈவினிங் டைம் இருக்கும் பொழுது எல்லாம் மீட் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க, எப்படி சாப்பாடு கிடச்சிதா, என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு, ஒரு நாள் அந்த பர்டிகுலர் டைமில் இதுங்க மீட் பண்ணுற டைமில் பார்த்தா டாட்டாய்ஸை காணோம். ஐயோ, என்னடா அது டாட்டாய்ஸை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுங்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு 3 நிற்கிது. அப்போ உடனே காக்கா சொல்லுது, சரி நான் தான் பறக்க முடியும் என்னால், அதனால் நான் கிடுகிடுன்னு பறந்து போய் எங்கேயாவது டாட்டாய்ஸ் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கா, என்ன அதுக்கு கஷ்டம், என்ன அதுக்கு விபத்து நடந்து போயிடுச்சு, என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு பறந்து போகுது. பார்த்தா ஒரு ஹண்டர், அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த டாட்டாய்ஸோட 4 காலையும் கட்டி ஒரு குச்சியில் விட்டு அப்படியே முதுகில் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆஹா, ஹண்டர்கிட்ட மாட்டிக்கிச்சுரா டாட்டாய்ஸு. ஐயோ, இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு காக்கா பார்த்துட்டு கான்னு கத்திக்கிட்டு அங்கேருந்து இந்த மான், இந்த எலி இதுங்க இருக்கிற இடத்துக்கு அங்கேருந்து வந்துட்டு சொல்லுது, இது ஏன் கேட்குற, டாட்டாய்ஸ் ஒரு ஹண்டர் பிடிச்சி கயிற்றுல கட்டி தோளில் ஒரு குச்சியில் வச்சுக்கிட்டு அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அதை எப்படி காப்பாற்றுறது, நம்ம இப்போ ஹண்டரெல்லாம் நம்மளால் எதுக்க முடியாதே அப்படின்னோன்னே, சரி இரு, இதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு காக்கா, நான் சொன்னேன் இல்லையா புத்திசாலி காக்கான்ட்டு, அது ஒரு பிளான் பண்ணுது. என்ன சொல்லுது, மான்கிட்ட சொல்லுது, நீ போய் ஹண்டர் பார்க்குற இடத்துல நீ படுத்துக்கிட்டு இரு, அப்படியே அப்படி செத்து போன மாதிரி படுத்துட்டுரு, நான் உன் கண்ணை கொத்துற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். அப்போ அவன் அந்த டாட்டாய்ஸ் இருந்த குச்சியை கீழே வச்சுட்டு ஒன்றை தூக்கிட்டு போகிறதுக்கு வருவான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் கிட்டக்க வரும்பொழுது கா அப்படின்னு கத்திட்டு நான் பறந்துடுறேன். உடனே நீ எழுந்திரிச்சு எடுத்தாவும் ஓட்டணும், பிச்சுக்கிட்டு ஓடிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி காக்கா சொல்லுது, நீ என்ன பண்ணுற எலி, டாட்டாய்ஸை கட்டியிருந்தான் இல்லையா கயிறு போட்டு ஒரு குச்சியில், அந்த கயிறை கட்டன்னு கடித்து அதை அந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து விட்டிங்கன்னா டாட்டாய்ஸ் தப்பிச்சு போயிடும். ஆனால் இது நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னா, நியரஸ்ட்டாக, அதாவது கிட்டக்க ஒரு குளமோ ஏதோ இருக்கிற இடத்துல நம்ம இதை செய்யணும். ஏன்னா அப்போ தான் டாட்டாய்ஸாலெல்லாம் வேகமாக மான் அளவுகள்லாம் ஓட முடியுமா, டாட்டாய்ஸு நீங்களே படிச்சிருப்பீங்களே, இந்த ரேபிட்டுக்கும் டாட்டாய்ஸுக்கு ரேஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு கூட ஒரு ப்ராவர்பு கூட இருக்குது இல்லையா? அதனால் இது என்ன பண்ணுது, அது கதையில் வேணால் இருக்கும், நிஜமாக நம்ம டாட்டாய்ஸை காப்பாற்றுறது கஷ்டம்தான். அதனால் தண்ணிக்கிட்ட அப்படின்னா அது கிச்சின்னு தண்ணியில் நீஞ்சி போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி இது காக்கா சொல்லுது. ஆமாம், நல்ல ஐடியா, இரு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னுட்டு இது என்ன பண்ணுது, அப்படி மெதுவாக அந்த மான் பின்னாடி மறைஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வருது. இந்த ஹண்டர் என்ன பண்ணுறான், அந்த டாட்டாய்ஸை தூக்கி வச்சுட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன பாண்டுன்னா குளம். அந்த குளத்தை பார்த்தோன்னே
உடனே வந்து இந்த மான் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரத்தில் போய் குளத்துக்கிட்டக்க இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் போய் இது படுத்துக்கிட்டு இப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு நாக்கை வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே இந்த காக்கா ஓடி போய் அதை வந்து அந்த கண்ணை வந்து இப்படி கொத்துற மாதிரி இப்படி பண்ணுது, ஆக்ஷன் பண்ணுது. நிஜமாக கொத்தலை, ஏன்னா அது பாவம், அதுக்கு வலிக்கும்ல அதுக்கு. அதனால சும்மா ஆக்டிங் பண்ணுது, சிக்கு 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 சிக்குன்னு அப்படி கொத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. உடனே இந்த ஹண்டர் பார்க்குறான். ஹண்டர்னா வேடான். அவன் பார்த்தான், ஆஹா நாளைக்கு நமக்கு நல்ல வேட்டைடா, டாட்டாய்ஸும் ஒன்று கிடச்சிருக்கு, அதோடு இல்லாமல் ஒரு மான் வேறு அங்கே செத்து கிடக்க போல இருக்குது. அதான் காக்கா கண்ணை கொத்திக்கிட்டு இருக்கு, அதுலேருந்தே தெரியுது அது செத்து போயிருக்குன்ட்டு. நம்ம போய் அதையும் தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டாட்டாய்ஸ் இருந்த குச்சியை வந்து அப்படியே கீழே வச்சுட்டு கிடுகிடுன்னு அவன் வந்து அந்த மான் இருக்கிற இடத்துக்கு வேகமாக நடந்து போகிறான். அப்போ உடனே இந்த எலி என்ன பண்ணுது, வேகமாக வந்து கொச்சக்குன்னு கடிச்சு விட்டுருது. கடிச்சு விட்டோன்னே அந்த கயிறெல்லாம் அருந்தோன்னே டாட்டாஸ் ஒன்று கிடுகிடுன்னு ஓடி போய் தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிக்குது. எலியும் ஓடி போயிடுது. உடனே வந்து இந்த ஹண்டர் கிட்டக்கா வரப்போகிறான் அப்படிங்கிற சமயத்தில் காக்கா உடனே என்ன பண்ணுது, கா அப்படின்னு கத்திக்கிட்டு பறந்து ஓடுது. உடனே இந்த மான் வாரி சுருட்டி எழுந்திரிச்சு கிட்டு 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 வேகமாக துள்ளி குதித்து ஓடி போயிடுது. அடக்கடவுளை, செத்து போயிருக்குன்னு நினச்சா உயிரோடெல்லாம் இருந்திருக்கு, நம்மளே ஏமாந்துட்டோமே அது உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. அப்படி சரி டாட்டாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா குச்சி மட்டும் இருக்குது, அந்த கயிறெல்லாம் அருந்து கிடக்கு. அடக்கடவுளே, இங்கேயும் ஏமாந்து போயிட்டோமே, இது எப்படி இது டாட்டாய்ஸ் தப்பிச்சிச்சின்னே தெரியல. எங்கன்னு இப்படி சுற்றி முற்றியும் தேடி பார்க்குறான். பார்த்தா எங்கேயும் டாட்டாய்ஸை காணும். ஐயோ, இன்னைக்கு என்னடா நமக்கு நல்ல வேட்டான்னு நினச்சா இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னுட்டு சே அப்படின்னு துண்டை எடுத்து இப்படி உதறி தோளில் போட்டுக்கிட்டு அந்த குச்சியும் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இவன் சோகமாக நடந்து போயிட்டுருக்கான். உடனே இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, உடனே சேர்ந்துக்கிட்டு உடனே வந்து எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு. அப்பாப்பா நல்ல வேளை நீ தப்பிச்ச, இல்லாட்டி இந்நேரம் மாட்டி இருந்திருப்ப இல்லை அப்படின்னோன்னு. சரி, நீங்கள் தான்ப்பா எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, நான் எப்படியோ போகட்டுன்ட்டு விடாமல் என்னை காப்பாற்றிருக்கீங்களே. ஆபத்து காலத்தில் உதவுறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டுங்கிறத நான் உங்களை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்றைக்கும் இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உடனே சந்தோஷமாக அதுங்க பேசிக்கிட்டு தன்னுடைய வழியே போயிடுதுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஆபத்து காலத்தில் உதவுற ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் இல்லையா? நன்றி.